தருமபுரி அருகே பாதுகாப்பு உபகரணங்களின்றி தூய்மை பணியாளர்கள் பணிபுரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிந்தால்பாடி அருகே உள்ள பசுவாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அம்பாலப்பட்டி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் நடைபெறுவதற்கு முன்பாகவே பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. சாலையோரங்களில் ப்ளீச்சிங் பவுடரை கொட்டும் பணியில் பெண் தூய்மை பணியாளர்கள் 2 பேர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்களும் உபயோகிக்காமல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து தூய்மை பணியாளர்களிடம் கேட்கும்போது, தாங்கள் பணியில் சேர்ந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்களும் தங்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். 10 வருஷம் வேலைக்கு போய் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டைனேஜ் வரணும் கூட இந்த மார்க்ஸ் தரதில்ல, இது கைவாசி தரதில்ல. கேட்டால் ஆஃபீஸ்லேருந்து வரலன்றாங்க. அதை 10 வருஷம் அது நான் வேலைக்கு போய் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்போ கொடுத்தாங்க. போன பிடிச்சி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது, கவர் தான் போட்டுக்கணும். கவரும் அது கடையில் நாங்கள் வாங்கணும். பஞ்சாயத்து சார்பில் வாங்கி தரணும். எல்லாமே நீங்கள் திட்டிட்டு போகிறாரு. அதிகாரிங்களே வந்துட்டாங்க. நேரத்துக்கு நான் போகிறேங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் நேற்று வாங்கி கொடுத்துருந்தா நேற்று வேலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வாங்கி கொடுத்தா இன்றைக்கி தானே செய்யணும். 8 நாளாக இந்த பஞ்சாயத்து